நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத விட அடுத்தவங்க நம்மளை அவங்களோட பார்வையிலிருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். ஒரு சில நேரங்களில் நம்ம செய்கிற செயல்கள் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பையோ ஒரு தவறான எண்ணத்தையோ ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம சரியாக எல்லாத்தையும் செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போது இது உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 80-90% ஆஃப் பீப்புள் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போது இப்படியெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு வேலை இந்த மாதிரி சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை வெறுக்கிறாங்க, உங்ககிட்ட இந்த வெறுப்பை காமிக்கிறாங்க, நீங்கள் செய்கிற வேலைகள் பிடிக்கலன்னு உங்ககிட்ட நேரடியாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதாவது என்ன ஒருத்தர் வெறுக்கும்போது, அது உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை யாராவேனா இருக்கட்டும், இன்னொருத்தர் உங்களை வெறுக்கும்போது அதனால் நீங்கள் வரி பண்ணுறீங்க, அதாவது கவலைப்படுறீங்க அப்படின்னா அந்த சூழலில் உங்கள் மனநிலை எப்படி வச்சுக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்களை ஒருத்தர் வெறுக்கும்போது நீங்கள் அவங்க ஏன் வெறுத்தாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோடய சைடில் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்குறது ஒரு சரியான அப்ரோச் தான். அதையும் மீறி இப்போது ஒருத்தர் வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணுறதோ, ஒருத்தர் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு கொண்டாடுறதோ இங்கே தேவையே கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய செயல்கள் எப்படி செஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது உங்கள் எண்ணத்தின் படியும் உங்களுடைய தேவையின் படியும் தான் நடக்க போகுது. அப்போது இது எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த நண்பராக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெறுக்கிறத நீங்கள் பார்த்து வரி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன காரணத்துக்காக அவங்கள வெறுத்திருப்பாங்கன்றதை நீங்களே யோசிச்சுக்க முடியும். முதல் காரணம் என்னவாக இருக்கலாம்னா, அவங்க வெறுக்கிறது, அதாவது உங்ககிட்ட வெறுப்பை காட்டுறது, ஒருவேளை அவங்க உங்களை சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அதாவது உங்களோட பர்செப்ஷன், அதாவது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா, நான் இந்த விஷயங்கள் இப்படி தான் பார்க்குறேன், இப்படி தான் செயல்படுறேன்ற உங்களுடைய அந்த பெர்செப்ஷனை அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அதாவது அடுத்தவங்க நிலையிலேருந்து பார்க்கணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவங்க உங்கள் நிலையிலேருந்து பார்க்க மறந்துட்டாங்க, உங்களை சரியாக புரிஞ்சுக்கல. அப்போது உங்களை புரியாத நபர் உங்ககிட்ட பேசும்போதோ உங்கள் செயல்களை விமர்சிக்கும் போதோ அவங்க ஹேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய பொசிஷன்லேருந்து அவங்க செய்கிற தவறாக தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒருத்தர் உங்களை வெறுக்க ரெண்டாவது காரணம் என்னவாக இருக்கலாம்னா, அவங்க படித்த படிப்பும் அவங்க ஏற்படுத்திக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸும் வேறு மாதிரி இருக்கலாம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களுடைய அந்த பார்வை வேறு மாதிரி இருக்கலாம். அப்போது அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட உங்கள் மூலியமாக பார்க்க விரும்புவாங்க. அப்போ ஒரு சில நேரங்களில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பார்வை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாமே, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய நாலேஜ், அவங்க வளர்க்கப்பட்ட விதம், அவங்க வந்த விதம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் ஒருத்தர் உங்களை வெறுக்கும் போது நீங்கள் அவங்களுடைய பார்வையில் தப்பாக தெரியுறீங்க தவிர, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து நீங்கள் வேறு மாதிரி தெரியுறீங்க தவிர, நீங்கள் எந்த தவறும் அங்கே செய்யலை. அவங்க வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்களுடைய படிப்பினை வேறு மாதிரி இருக்கிறது தான். அப்போது அவங்களுடைய மனநிலையிலிருந்து உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் அவங்களால ஏற்றுக்க முடியல. இந்த இடத்துல அவங்க மனநிலையிலிருந்து பார்க்கும்போது உங்கள் அப்ரோச் அவங்களுக்கு சரியாக படலை, அவ்வளோதான். முதல் 2 விஷயங்கள் சொல்லும்போது உங்களை புரிஞ்சிக்காதவங்க, இல்லை வேறு நிலையிலிருந்து உங்களை பார்த்தவங்க வெறுக்கிறது நியாயமாக இருக்கலாம். சில நேரம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க, இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் நம்மளை ஹேட் பண்ணுறாங்க, விரும்பலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அதுக்குண்டான விஷயம் முக்கியமானது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம ஒரு செட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்மளுடைய அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல என்னுடைய செயல்கள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன், என்னோடய கேரக்டரை மாற்றிக்க நான் முயற்சி பண்ணுறேன், இல்லை என்னுடைய வேலை, என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சில இடங்களில் நான் முதல்ல இருந்த மாதிரி இல்லாமல் நான் என்னை வேறுபடுத்தி வேறு மாதிரி என்னுடைய செய்களை மாற்றிக்கிறேன். அப்போது ஒரு பர்சன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேட்டால் இல்லை. சூழ்நிலைகளாலையும் அவங்களுடைய அனுபவங்களாலையும் அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், இல்லை அவங்க பேசுகிற விதம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கூட ரொம்ப நாளாக இருக்கிறவங்க உங்ககிட்ட சில வேறுபாடுகளை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட அந்த சில வெறுப்புகளை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க இது வரைக்கும் பார்த்த மாதிரி நீங்கள் இல்லை. அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பர்செப்ஷன் கொடுத்துருப்பீங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் மாற்றத்தை காமிக்கும் போது, வேறு மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் செயல்கள் மேலேயோ இல்லை நீங்கள் அவங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தின் மேலேயோ அவங்க வெறுப்பை காட்டுறது ஒரு நியாயமான செயல் தான்.
4வது விஷயம், உங்களை ஒருத்தர் வெறுக்கிறாங்க அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் அவங்க ஏதோ ரொம்ப ப்ரீ பிளான்டாக உங்களை கஷ்டப்படுத்துறக்கோ இல்லை அந்த வெறுப்பை நீங்கள் உணரணும் அப்படிங்கிறக்காக காட்டுறதில்ல. சில நேரங்கள் அவங்களோட இன்னசென்ஸ் உங்ககிட்ட காமிப்பாங்க. அதாவது அவங்களுடைய நாலேஜ்க்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் சுப்பீரியர்னு கிடையாது, அவங்கள வெறுத்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அவங்களோட இன்னசென்ஸ்னால கூட, அவங்களோட புரிதல் தன்மை கம்மியாக இருக்கிறனால கூட இது நடந்திருக்கலாம். ஸோ ஒருத்தர் வெறுக்கிறாங்க அப்படின்னா உடனே நமக்குள்ள என்ன தோணும், நம்மளும் திரும்ப ஹேட் பண்ணணும், இல்லை நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மை சொல்லணும்னா ஒருவேளை அவங்களோட இன்னசென்ஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற பார்வையை கூட நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வரலாம். கடைசி விஷயம், ஒருவேளை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் சிந்திக்கிறதுக்கு பெரிய எந்த விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்கள பற்றி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, இல்லை அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் எதிர்த்து வெறுக்கிறது, உங்ககிட்ட வெறுப்பை காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லாதப்போ உங்ககிட்ட அந்த வெறுப்பை அவங்க காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 5 விஷயமே கிட்டத்தட்ட பார்த்தா ஒருத்தர் ஹேட் பண்ணால் எப்படி சமாளிக்கிறதுன்னு இருக்காது. அவங்க ஏன் ஹேட் பண்ணுறாங்கன்ற அந்த பர்செப்ஷனை உங்களுக்குள்ள உருவாக்கிக்க தான் நான் சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா, நம்ம கிட்டத்தட்ட அவங்க நிலையிலேருந்து சிந்திக்க முயற்சிக்கிறோம். அதாவது உங்களை பேலன்ஸாக வச்சுக்க பார்க்குறீங்க. ஒரு ஹேட் வருதுன்னா உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அந்த இடத்துல அது நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, அடுத்த நபருடைய பெர்ஸ்பெக்டிவில் எப்படி நம்ம இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த நபருடைய அந்த டிஃப்ரென்ஸ், அதாவது நமக்கு அவங்களுக்கு இருக்க அந்த வேறுபாடு இருக்குது இல்லையா, அந்த ஹேட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒத்து போகலை அப்படின்னு அர்த்தம். அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் மூவ் ஆகிறது தான் சரியான வழின்னு சொல்லுவேன். ஒருத்தர் ஹேட் காமிக்கிறாங்கன்னா நானும் ஹேட் காமிக்கிறேன், ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா நானும் எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகி போகிறது, இக்னோர் பண்ணுறது, இல்லை அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக நின்று அடுத்த நபருடைய சைட்லேருந்து நம்ம யோசித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஹேட் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதுதான் பண்ணுமானா கண்டிப்பாக ஆமாம். முக்கியமாக இந்த மாதிரி ப்ராக்டிஸஸில் இருக்கிற நீங்கள் உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கணும், நான் பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணணும், எப்போவுமே நான் என் மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சூழல் வரும்போது ரொம்ப மெச்சூர்டாக, அது உங்களோட ரொம்ப சின்னவங்க உங்களை வெறுக்கிறாங்களா, ரொம்ப பெரியவங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மெச்சூரிட்டின்றது இட் கம்ஸ் ஃப்ரம் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராப்பர் திங்கிங்னு சொல்லலாம். அப்போது அந்த இடத்துல அதுக்கான நேரத்தை கொடுத்து உங்கள் சிந்தனையை இந்த 5 ஆங்கிளில் யோசிச்சிங்கனாவே மோஸ்ட்லி அந்த பர்சன் பண்ணுற அதே தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க. நன்றி.